வணக்கம். நான் கிறிஸ்டோபர் திலக், புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ராஜ்யசபா பாராளுமன்ற உறுப்பினர். இந்த கடைசி 2 நாள்ல இந்த கேஸ் விலைவாசி உயர்வுக்கு பிறகு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. நிறைய இடங்கள்ல கேஸ் புக்கிங் கூட இப்ப எடுக்க மாட்டேங்கிறாங்க. கீழே ரோட்ல அதாவது டீ விற்கிற கடையில இருந்து பலகாரங்கள் பண்ணி விற்கிற கடையில இருந்து எல்லா 5 ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் இப்ப ஒரே தட்டுப்பாடா இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னன்றதை நம்ம ரொம்ப உற்று நோக்கி பார்க்கணும். முழுக்க முழுக்க அமெரிக்காட்ட அடிமையான காரணத்தினால இப்ப நம்மளுக்கு இந்த தட்டுப்பாடு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், காங்கிரஸ் இந்த கடந்த 70 வருஷ காலத்துல எப்பவுமே ரஷ்யாவையும் அமெரிக்காவையும் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி அவங்களுக்குள்ள இருந்த அந்த பவர் ஸ்ட்ரக்சரை கரெக்டா ஹேண்டில் பண்ணதுனால இந்த மாதிரி ஒரு விபரீதமான தட்டுப்பாடுலாம் என்னைக்குமே ஏற்பட்டதில்லை. ஆனா இன்னைக்கு இந்த தட்டுப்பாட்டுக்கு மிக முக்கியமான பிரச்சனை ரோட்ல டீ கடைக்காரங்க கடையை மூடுற ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கு காரணம் அமெரிக்காவோட நமக்கு இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை கொள்கை தான். அதனால இதுல இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை இது வரைக்கும் கேஸ் அப்படின்றது மத்திய சர்க்காரினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு அம்சம். இப்ப கேஸ் குறைச்சிட்டோம்னா இப்ப நம்ம கரண்ட்டை நம்பிதான் நம்ம சமையலோ இல்லாட்டி மற்ற விஷயங்களை பண்ண வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு வந்துட்டோம்னா, கரண்ட்ன்றது மாநில அரசனுடைய ஒரு சப்ஜெக்ட். அப்ப மறைமுகமா இந்த மானியம் கொடுக்கறது இது எல்லாத்தையுமே மாநில அரசுக்கு தள்ளி விட்டுட்டு மத்திய அரசு அவங்களுடைய அடிப்படை கடமையிலிருந்து எஸ்கேப் ஆயிரலான்றதுக்கு தான் இந்த அரசியல் நடக்குது. அதனால இந்த அரசு மீண்டும் மக்களுக்கான அரசு அல்ல, முக்கியமா கீழ்த்தட்டு மக்களுக்கான அரசு கிடையாது. கீழ்த்தட்டு மக்கள் மேல அவங்களுக்கு அக்கறை இல்ல. எப்படி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்தி பல மாதங்கள் அவங்களுக்கு வருமானமே சம்பளமே கொடுக்காம வச்சிருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கோ, அதே போலதான் இந்த கேஸும் ஒவ்வொரு வீட்லயும் ஏகப்பட்ட பிரச்சனையை கலப்புது. அப்ப இந்த பிரச்சனையில முதல் அடி பெண்ணுக்கு தான். ஏன்னா ஆண் சம்பாரிச்சு காசு கொடுத்த பிறகு தட்டுல சோறு வரலன்னா பொம்பளை போட்டு தான் அடிப்பாங்க. பெண்களுக்கு தான் இந்த பிரச்சனை. பிள்ளைகளுக்கு பசிக்கிறப்ப போதுமான அளவு இந்த உணவு கரெக்டான டைமுக்கு கொடுக்க வேண்டியது பெண்ணுடைய வேலை தான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஃபர்ஸ்ட் குடும்பத்துல பெண்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை. அடுத்தது இந்த பிரச்சனைய அடுத்த 2-3 நாள்ல இது அதிகரிக்கும் தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு எதிர்கட்சிகள் முக்கியமா இந்தியா கூட்டணியில இருக்கிறவங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஒரு குரல் எழுப்பணும், போராடணும்.